வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடு வந்து வேறு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ரொம்ப வந்து அதிகமாக வேலை இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஷிஃப்ட் ஆனால் எவ்வளோ ஒரு வேலை அதிகமாக இருக்குன்ட்டு. இப்போ என்ன ரைஸ் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது இருக்கிற காயை வச்சு ஹெல்தி ரைஸாக செஞ்சு சாப்பிட்டுட்டு கிச்சனெல்லாம் நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் குடமிளகா பட்டாணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு ஒரு ஹெல்தி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். இன்னும் வந்து எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லலாம் இன்னும் எடுத்து வைக்கல. இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேறு வீடு மாறுறதுனால எல்லாம் அப்படியே ஜாமான்லாம் அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிச்சன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பச்சை பட்டாணி எடுத்து உரிச்சிட்ருக்கேன். கடையில் கூட ஒரு சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்லாம், இருந்தாலும் அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. எங்கேயாச்சும் வெளியில் போனால் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் வீட்டிலலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு இதாக இருக்குது. அதனால் வந்து இருக்கிறத வச்சு ஒரு ஹெல்தி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் நிறைய வந்து ஹெல்தி வீடியோ, அடுத்தது ஹெல்த் டிப்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். இனிமேல் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்சிகமோட நன்மைகள் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகம் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் க்ரீன் கலர் ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு பச்சை பட்டாணி, கேரட்டு, குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு இதில் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். டக்குன்னு நம்ம எடுத்து போட்டு சாப்பாடு இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ரைஸ் இல்லைன்னா ஒரு வெஜ்ஜு பிரியாணி இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் 1/2 கிலோ செய்ய போகிறேன். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இப்போ குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆயில் பிடிச்சாலும், நெய் பிடிக்கலை அப்படின்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நெய்லாம் சேர்த்து கொடுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் பெருஞ்சீரகம் மட்டும்தான் அதுக்கு நான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது வந்து வெஜ்ஜு பிரியாணி மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வந்து ஸ்மெல்லு, இது வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் ஆஃபீஸு இல்லை ஸ்கூலு அது மாதிரி எங்கேயாச்சும் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு லஞ்சு செய்ய இப்படி அலுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலேயே இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்தது பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். டூர் இது மாதிரி கிளம்புனா கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து கெட்டு போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா காயும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்தா வந்து உங்களுக்கு காயெலாம் வந்து நல்லா வந்து வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கல்லுப்பு கண்டிப்பாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ என்கிட்ட வந்து ஆச்சு சிக்கன் மசாலா இருக்குது, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் இந்த வீடு குடி போகிறதுனால எல்லாமே வந்து இன்னும் பாக்ஸ்லலாம் எடுத்து வைக்கல, அதனால் இன்னும் பாக்கெட்டாகவே இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். உங்கள்ட்ட கரம் மசாலா அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அரிசி அளந்துக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் அதில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ 2 டம்ளர் தண்ணி வந்து இந்த வதக்கிறதுல ஊற்றிக்கலாம். நல்லா வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த காயோட பச்சை வாசனைலாம் போகும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குக்கர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொதிக்கிறதுக்கெலாம் இந்த குக்கர் மூடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தட்டு போட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாரெலாம் வந்து ஹார்டாகி சீக்கிரமாக வந்து கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தட்டு மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். இது மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வந்துட்டு நம்ம அடிக்கடி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி வந்து நல்லா சாதம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்த மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா பச்சை பட்டாணி நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. சாதம்லாம் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டு தயிர், ஒரு அரை கிலோ அரிசினா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து உடையாமல் இருக்கும். 2வது வந்து நல்ல ஒரு புளிப்பு தன்மையான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் இருந்துச்சுன்னா லெமனும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த திட்டாக இருக்காது. இப்போ வந்து நல்லா வந்து மூடி போட்டு நம்ம ஓரளவு வெந்து வர தன்மை இருக்குது இல்லையா, அது வரைக்கும் வெந்துக்கலாம். அதுக்கட்டியும் வந்து பச்சடி ரைத்தாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, குழந்தைங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு அரை பச்சை மிளகாயே போதும். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு இந்த பதம் வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹெல்தி ரைஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த நெய், அப்புறம் பட்டாணி, அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் தம் போடுவேன். சிம்மில் வச்சுட்டு குக்கரை நல்லா வந்து சிம்மில் வச்சிடலாம். எல்லாம் வெயிட்டு வாறு எல்லாமே போட்டு சிம்மில் வச்சுருங்க. விசில் வராது. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சூப்பராக உங்களுக்கு சாதம் வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதே நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து ரைத்தா வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா கல் உப்பு போட்டு ரைத்தா பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 5 நிமிஷம் விசில் இல்லாமல் அடுப்புலேயே இருந்துச்சு. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மொத்தம் 10 நிமிஷம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக உங்களுக்கு தம்மு சூப்பராக வந்து போட்டு ரெடியான பிரியாணி மாதிரி இருக்குது. இது மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கர் விசில் வச்சா உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயம்லாம் மேலே வந்துடும், சாதம் வந்து கீழே போயிடும். அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தம் போட்ட மாதிரியே இருக்கும். இது எல்லா மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிக்கன், மட்டன் அப்படின்ட்டு எல்லா பிரியாணி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக. ஆனால் சிம்மில் இருக்கணும் அடுப்பு, ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. விசில் வெயிட்டு வாறு எல்லாமே போட்டுருங்க. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இது விசில்லே இருக்கணும். இது மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். சாதமும் சூப்பராக வரும், உடையாமல் வரும். நல்லா வெந்துடும். எல்லாமே இந்த சிக்கன் போட்டாலும் வெந்துடும், காய்கறியும் நல்லா வெந்துடும். கண்டிப்பாக இது மாதிரி ஏதாச்சும் ஒரு லேசி டேவாக இருந்ததுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எனர்ஜியான சாதம், ஹெல்த்தி சாதம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ரைத்தா அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.